வல்லமையின் வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். சங்கீதம் 126 அதிகாரத்திலே 3 வசனம் 4 வசனம் 5 வசனம் படிக்கிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். அநேக விதமான காரியங்களை சிறையிருப்பிலே, கடன் பிரச்சனையிலே, கஷ்டங்களிலே, வேதனை நிறைந்த வாழ்க்கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற நேரமாக இருக்குது. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். கண்ணீரோடு விதைக்கிறாயா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கிறாயா? உன் வேதனைகள் மாறுகிற நேரமாய் இருக்கிறபடினால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீரை மாற்றுகிற கர்த்தராகிய தேவனாகிய இரட்சகராகிய நான் உனக்கு அற்புதம் செய்து நீ உன் வாயினால் சொல்லுவாய், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். மகிழ்ச்சி நம் கட்டினால் கர்த்தர் நம்மை கட்டுவார். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன், மன்னவர் இயேசு, ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல நாம் எந்தெந்த இடங்களில் சிறையிருப்பாய் மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ கர்த்தாவே, அந்த இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கர்த்தருடைய தூதர்களை கர்த்தர் அனுப்பி விடுதலை ஆக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலை பெற்ற நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் கூட ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதோ கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன். அப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய சித்தமான காரியங்களின்படி நாம் சொல்ல வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறபடி நான் சொல்லுகிறேன். மகிழ்ந்து களி கூறு மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். செய்ய ஆரம்பித்து விட்டார். அவருடைய தூதர்களை அனுப்பிவிட்டார். நன்மையை நீ காணப்போகிறாய். ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகன் நம் நடுவில் வந்தார். நன்மைகளின் நாயகன் நம் நடுவில் வந்தார். நமக்காக அற்புதங்களை ஏராளம் செய்வார். Amen. God bless you. Have a wonderful day. Amen.